அன்பர்களே, இன்று சோமவாரம் திருநெய்வளை சொர்ணகடேஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்வோம். திருநெய்வளை எனப்படும் திரு நெல்வெண்ணெய் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகில் உள்ளது. முற்காலத்தில் வயல்கள் நிறைந்த இப்பகுதியில் விவசாயம் செழித்திருந்தது. அதனால் மக்கள் குறைவின்றி வாழ்ந்து வந்தார்கள். வசதி கூடியதால் இறை வழிபாட்டை மறந்து ஒழுக்கம் தவறி வாழ்ந்தார்கள். அப்போது சிவபெருமான் வருணனிடம் இப்பகுதியில் இடைவிடாத தொடர் மழை பொழியும்படி செய்தார். முதலில் மழையை வரவேற்ற மக்கள் விடாத மழையால் திண்டாடினர். தொடர் மழையால் ஏரி உடைந்து ஊருக்குள் வெள்ளம் பாய்ந்தது, பயிர்கள் அழிந்தன. இதனால் தங்களை காப்பாற்றுமாறு சிவபெருமானை வேண்டி போற்றினர். இதையடுத்து சிவபெருமான் அங்கு ஒரு வாலிபன் உருவில் வந்து ஒவ்வொரு வீட்டிலும் வைத்திருந்த நெல் மூட்டைகளை கேட்டு பெற்றார். அந்த மூட்டைகளை கொண்டு ஏரியின் கரையை பலப்படுத்தி வெள்ளத்தை தடுத்தார். வருணனிடம் மழையை நிறுத்துமாறு பணித்தார். தக்க தருணத்தில் தங்களை காப்பாற்றிய வாலிபனிடம் நீதான் எங்கள் தெய்வம் என்று மகிழ்ச்சியோடு கூறினர். உடனே வாலிபன், உங்கள் அனைத்து உயிர் நிலைக்கும் இறைவனே காரணம். இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் நல்வழியை கைவிடாதபாடு வாழ்வதுடன் இறைவனிடம் அன்பு வைத்து மறக்காது இருங்கள் என்று கூறினார். மேலும் பொற்காசுகள் நிரம்பிய குடங்களை அனைத்து வீடுகளுக்கும் கொடுத்து இழந்த பொருட்களை இதன் மூலம் மீட்டுக் கொள்ளுமாறு கூறிவிட்டு இளைஞனாக வந்த சிவபெருமான் அனைவருக்கும் காட்சி தந்து மறைந்தார். மகிழ்வு கொண்ட மக்கள் சிவபெருமானுக்கு கோவில் எழுப்பி வழிபட்டனர். இறைவன் நெல்லை கொண்டு அணை கட்டிய தலம் என்பதால் இந்த ஊர் நெல் அணை என பெற்றது. இது இன்று மருவி நெய்வணை என்றானது. திருத்தல ஈசன் நெல் வணை ஈசர் பொற்குடநாதர் எனப்படுகிறார். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தங்கள் தேவார பதிகங்களை இங்கு பாடி உள்ளார்கள். 2000 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்தை முதலாம் குலோத்துங்கன், விக்ரம சோழன், பல்லவ மன்னர்கள், சகலபுவன சக்கரவர்த்தி கோப்பெருஞ்செங்கன், விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஆகியோர் புனரமைப்பு செய்துள்ளனர். ஆலயத்தின் முன் திருக்குளம் உள்ளது. முகப்பு வாயிலில் நந்தி, கொடிமரம், பலிபீடம் உள்ளன. மகாமண்டபத்தில் அதிகார நந்தி 2 கால்களை இணைத்து கைகூப்பி வணங்குவது போன்ற அமைப்பில் உள்ளார். இடப்புறம் விநாயகர், கருவறை முன் திருமகளுடன் திருமால் உள்ளார். கருவறையில் நெல்வனை நாதர் சுயம்பு லிங்க வடிவில் ருத்ராட்ச பந்தலின் கீழ் காட்சி தருகிறார். சனக, சனாதன, சனந்த, சனத்குமார 4வரும் வணங்கிய நிலையில் உள்ளனர். நடராஜர் சபை உள்ளது. சூலத்தின் மத்தியில் உற்சவர் உள்ளார். தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்க்கை, பிரம்மா ஆகியோர் கோஷ்டத்தில் உள்ளனர். சண்டிகேஸ்வர சன்னதியும் உள்ளது. லக்ஷ்மி நாராயணர், செல்வ விநாயகர், தேவியருடன் முருகன் ஆகிய சன்னதிகளும் உள்ளன. பாலமுருகன், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி சன்னதியும் உள்ளது. நீலமலர் கண்ணி அம்பாள் தனி சன்னதியில் உள்ளார். ஆலய மூலவருக்கு வெண்ணெய்க்காப்பு சாத்தி வழிபட்டால் பாபங்கள் நீங்கிடும். தமிழ் புத்தாண்டு, திருவாதிரை, சிவராத்திரி, பிரதோஷம் முதலியவை இங்கு விழா நாட்கள். நம் பாவங்களை போக்கி ஐஸ்வர்யம் பெருகச் செய்யும் நெய்வணை ஸ்ரீ சொர்ணகடேஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.